விஜய் சார் மே 10th பதவி ஏற்றாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட். ஃப்ளோர் டெஸ்ட்னால் என்ன? நம்பிக்கை வாக்கெடுப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பு எங்கே நடக்கும், எப்படி நடக்கும், யார் நடத்துவாங்க? லைக் வாக்கெடுப்புனா யாரோட தலைமையில் தானே நடக்கும். ஸோ அது எங்கே நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வித்தவுட் ஸ்கிப்பிங். ஃப்ளோர் டெஸ்ட்னால் என்னென்னா, இந்த ஆட்சி பற்றி நம்ம நம்பிக்கை வாக்கெடுக்கிறோம். ஃப்ளோர் டெஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சட்டமன்றத்துலேயோ நாடாளுமன்றம் லோக்சபாலேயோ இல்லை நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயோ நடக்கும். ஆல் எம்எல்ஏஸ் உள்ளே இருக்க எல்லா எம்எல்ஏஸுமே ஓட் போடணும். இப்போ அதில் ஓவராலாக இருக்க எம்எல்ஏஸ் கவுண்ட் பார்த்திங்கன்னா கவுண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதில் பாதி சப்போர்ட் பண்ணால் கவர்மெண்ட் மெஜாரிட்டி. ஒருவேளை அந்த பாதி சப்போர்ட் கிடைக்கலன்னா கவர்மெண்ட் ரிசைன் பண்ணும். சிம்பிளாக சொல்லணுன்னா அதான். இதில் எலெக்ட் ஆகிற எம்எல்ஏஸ்க்கு சில கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே பண்ணலாம், நாட் ஓகே பண்ணலாம், இல்லை அசம்பிளியில் மௌனம் காக்கலாம், இல்லை லீவ் போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் வாட் ஹேஸ் டு பி ப்ரூவன் இஸ் half the majority who are present in the assembly has to vote for our government. இல்லை அப்படி அவங்க ஓட்டிங் பண்ணலைன்னா அவ்வளோதான், ரெசிக்னேஷன் பண்ணணும். ஃப்ளோர் டெஸ்ட் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன் ஆர் பார்ட்டி ஸ்பீட். இப்போ ஆட்சி பண்ணுறவங்க ரெண்டாக உடஞ்சாலோ, இல்லை பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன், இவங்க ஆட்சி பண்ணுறவங்க தகுதி இல்லை, இவங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துங்கன்னு சொன்னாலோ, சம் எம்எல்ஏஸ் வித்ட்ரா த சப்போர்ட். இப்போ நமக்கு 118 எம்எல்ஏ, அதில் கொஞ்சம் பேர் விலகிட்டாங்க அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு நியூ சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் ஆகிறாங்க, அவங்களோட மெஜாரிட்டி அவங்க ப்ரூவ் பண்ணணும், இதுதான் நம்ம கேட்டகிரி அப்படின்னா அந்த ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் டவுட்ஸ் வெதர் த கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் எனஃப் டு சப்போர்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டவுட் பண்ணும், இது கரெக்டாக தப்பான்னு. ஸோ அப்போ ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். இப்போ நமக்கு நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றிருக்காங்க. அவங்க நீட் டு ப்ரூவ் தேர் மெஜாரிட்டி. ஃப்ளோர் டெஸ்ட் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அவங்க ஆட்சி நடத்துகிறவங்களோ இல்லை புதுசாக வர்றவங்களோ அவங்கள ப்ரூவ் பண்ணணும்னு கவர்னர் சொல்லுவார். ஸோ அதை ஒரு டேட் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர்னால் யாருன்னா சபாநாயகர். நம்ம இதில் சட்டப்பேரவை தலைவர். இவங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணுற அன்னைக்கு எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க. எப்படியெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா, வாய்ஸ் ஓட், நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், டிவிஷன் ஓட், ரெண்டு பக்கமாக பிரிஞ்சிருந்து நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம், அவங்கெல்லாம் அப்போஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஓட், எஸ்ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி. ரிசல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, வெதர் இட் இஸ் அதாவது என்ன சொல்கிறது, இந்த சட்டப்பேரவை தொடரும் இல்லைன்னா கவிழும். அதாவது ஆட்சி தொடரும் இல்லைன்னா கவிழும் அப்படிங்கிறது. இதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 164 2, நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், அவங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் ரெஸ்பான்சிபிள். கரெக்டு தானே? இப்போ அசம்பிளி தானே டிசைட் பண்ணுது வெதர் த கவர்மெண்ட் ஹேஸ் டு ப்ரொசீட் ஆர் நாட் ப்ரொசீட். இந்த அசம்பிளி, அதாவது சட்டப்பேரவையில் இருக்க உறுப்பினர்கள் தான் தீர்மானம் பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போட்டும் இல்லை இப்போயே கவிழட்டும் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 167 எதை பற்றி பேசுதுன்னா, கவர்னர் அட்ரஸ் பண்ணுவாங்க, இல்லைனா சென்ட் மெசேஜஸ் டு ஹவுஸ். அட்ரஸ் பண்ணுறதுனா என்னென்னா, ஒவ்வொரு கூட்டத்தொடர் தொடங்கும் முன்னாடியும் கவர்னர் பேசுவார் அந்த கூட்டத்தொடரை பற்றி, அதான் அட்ரஸ். சென்ட் மெசேஜ்னா இப்போ பண்ணுறாங்கல்ல, நான் ஒரு மெசேஜ் சட்டப்பேரவை தலைவருக்கு அனுப்புகிறேன், இந்த மாதிரி ஓட்டிங் நடத்துங்கன்னு. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புகிறத பற்றி பேசுறது ஆர்டிகல் 167. ஆர்டிகல் 174 என்னென்னா, கவர்னர் சம்மன்ஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் செஷன். சம்மன்ஸ்னால் இதை நீங்கள் செஞ்சு முடிங்க அப்படிங்கிறத இது பண்ணுறது தான் சம்மன். இது ஆர்டிகல் 174. இந்த ஆர்டிகல்ஸ்லாம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா, பார்ட் 6. இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷனில் நம்ம ஸ்டேட்ஸை பற்றி பேசுகிறது. அந்த பார்ட் 6ல் சாப்டர் 2 த எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ரூல் பண்ணுறவங்க, த எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசுது. அதாவது ஆட்சி நடத்தும் முறை அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளிஃபைடாக வாட் இஸ் ஃப்ளோர் டெஸ்ட், அது ஏன் நடக்குது, அது எப்படி நடத்துவாங்க, அதை ரிலேட்டட் பண்ண ஆர்டிகல்ஸை பற்றி நான் விவரிச்சிருக்கேன். சிம்பிளிஃபைடாக நம்ம கண்டென்ட் என்ன, ஃப்ளோர் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் விஜய் சார் அதாவது டிவிகேயின் தலைவராக இருக்க விஜய் சார் சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த சிஎம் பதவி, அந்த ஆட்சியை அவங்க தக்க வைக்கிறதுக்கு தே ஹேட் டு ப்ரூவ் த பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தா கவர்மெண்ட் ப்ரொசீட் ஆகும், பெருமையாக கிடைக்கலன்னா கவர்மெண்ட் கவிழும். இவ்வளோதான். இந்த மாதிரி
நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு பாலிட்டி, ரிலேட்டட் டு டிஎன்பிசி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றிகள்.